கொஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை. வேதிக்கோரு கட்சி உண்டு, ஜாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் எங்க நாதியில ஜன நிம்மதிய வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வேலைக்காரா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. தந்தனாடா 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 தந்தனாடா. தூங்காமல் தூங்கி சுகம்பிரவை கேட்டதோ அற்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை சப்தம் கேட்கிறதா? பெண்கள் காலம் கேட்கிறது. ஆலோலம் சோபிட்ட முருகப்பெருமானை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பது சரியாக தெரிகிறது. முருகப்பெருமானை தன்னுடைய திருமணி தாமரை எப்பொழுது அடையப்பட்டு ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார் வள்ளி. பெண்கள் காலம் கேட்கிறது. ஆண்கள் காலம் யார் வரவில்லையே? யார் வந்தவர்? வந்திருக்காருங்க. யார் வந்தது? அவர்தான் வீரதேவன். அந்த வெங்காயம் சத்தம் பண்ணுமா இல்லையா? வெங்காயம் எப்படி சத்தம் போட? அட பேச்சுக்கு சொல்றதே எரும மாடு அட விளக்கண்ண அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இது ஒரு வெங்காயம் சத்தம் போடுறதா இல்லையா? வெங்காயம் சத்தம் போட சத்தம் போடணும். சோ போட சொல்லுங்க. ஏங்க வீரதேவன் ஒரு தரம் சத்தம் போடுங்க. வந்திருக்காரு நாரதர். அவர் எவ்வளவு ஒரு முனிவர். அவர் நம்ம இடத்துக்கு எல்லாம் வர அவரை பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம இடத்துல வந்து கெஞ்சி கேட்கிறாரு. கதையின் முறைப்படி நீங்க சத்தம் போடணும். ஆமா ஒரு தரம் சத்தம் போடுவாங்க. ஏன் போடல? போட விடல, போட மாட்டேன் எல்லாமே தெரியாது எனக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்க. ரொம்ப படிச்சிருக்காரு. கிழிச்சிருக்காமே. வெளியில வரட்டும். சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டுருந்தா கர்ச்சிக்கணும். சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். முடியும். அடா புலின்னு ஒரு வேஷம் போட்டா என்னப்பா? உருமனம். ஏய் உருமனுங்கிறதுக்கு நீ என்ன சொல்ல செய்யற? சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? உருமனம். நாயின்னு ஒரு வேஷம் போட்டிருந்தா ஆளே வீதியில வராட்டியும் சரி குறைச்சாத்த சம்பளம் சோறு போடுவாங்க. இல்லைன்னா கிடையாது. பட்னியாத்தான் கிடக்குன்னு. அப்புறம் பன்னின்னு ஒரு வேஷம் போட்டா சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்க. தின்னே ஆகணும். சரி சரி, நீ பண்ணி விடுற வேலையை பார்த்தா அந்த பையன் நேரம் தேடி போயிருப்பாப்ல. என்ன பியா? ஏதாவது மரத்தை தேடி போயிருப்பாப்ல. இனிமேல இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு. அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துருக்கேன். உன்னை பத்தி தேவையில்ல, தேவையோட ஒரு விஷயத்தை பேசுவோம். வள்ளியை பெருமா வள்ளிக்காக ஒருவேளை பருவமங்கையா வந்திருக்காளோ நான் பாடும்போது இந்த பெண்மணி ஆளுங்க
பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையும் தென்னம் கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடே ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னம் கீற்று தென்னம் கீற்று பொறுமை உலகம் மலரும் நல்ல பொழுதா யாருக்கு புலரும் நாலு என்றுதானே பருவ மங்கையோ தென்னம் கீற்று ஆயிரம் பாடே பருவமங்கையோ கிண்ணங்கீற்று யார் இவள் எதற்காக வந்தால் என்ன வேலையை அங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயானை